பொடின்னு இருந்தா சிக்கா தான் செய்யா. ஆனா நீட் பண்ணி தரணும், தெரிஞ்சுக்கோங்க. நான் கண்ணு கிட்டக்கெல்லாம் கொண்டு வரீங்க, நாக்க வேற வெட்டிடாம. ஐயோ எனக்கு இந்த கால் இருக்கிறது பிடிக்கல, கடிக்க போறேன் பாத்துக்க. வணக்கம் நண்பர்களே, இந்த டாக் பேர் தான் ஓரியோ. ஸோ இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹேர் கட் பண்ண போகிறோம். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் என்ன ஒன்றுனா, ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும்போது சிக்கல்கள் சேரும்னு அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், சிவி மெயின்டைன் பண்ணிக்கலான்னு. பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே சிக்குகள் அதிகமாக சேர்ந்துருச்சு, கட்டிகள் சேர்ந்துருச்சு. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஏரியாவில் இருந்தப்போ க்ரூமிங்க்கு கேட்டப்போ எல்லாரும் வந்து 0 ட்ரிம் தான் பண்ணி விட்ருக்காங்க. பட் நம்ம இடத்த கூட்டிகிட்டு வந்தோடனே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபர் வச்சு கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நம்ம கொஞ்சம் ஃபர் விட்டுட்டு தான் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்பு முழுக்க ஃபர் ஒரு 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வச்சு கேட்டாங்க. அதே மாதிரியே பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, சிக்கு வந்து அந்த கால்கள் அந்த போர்ஷனில் கொஞ்சம் ஹெவியாகவே இருந்தது. அந்த இடத்த சரி செய்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதே சமயம் அந்த இடத்த வந்து ட்ரிம்மராலையும் சரி செய்ய முடியல. ஏன்னா ட்ரிம்மர் கொண்டு போகும்போது அவனுடைய ரியாக்ஷன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வால் எல்லாமே, மேல் போர்ஷன் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, வால் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்த அடி போர்ஷன், அந்த யூரினரி இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து நம்ம எப்பயும் போல் 0 ட்ரிம் தான் பண்ணணும். அதையும் நம்ம பண்ணிட்டோம். அந்த கால்களில் இருக்கிற சிக்கிக்கு இப்போ பாருங்களேன் அவனோட ரியாக்ஷன், அந்த அதை கடிக்க வர்றது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, அது வந்து வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். வலிங்கிறது வரை இரிட்டேஷன் மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப போட்டு கொத்துற மாதிரி இருக்கும் அந்த இடத்த. ஏன்னா அப்போ தான் நமக்கு சிக்கு வந்தோ இல்லை கட்டியவோ எடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே பாருங்களேன், இதே தான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேம்பர் பண்ணி எந்தெந்த இடத்துல எல்லாம் சிக்குகள் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீட் பண்ணிவிட்டு, சில இடத்துல நான் சிசரிங் தான் பண்ணேன். இந்த இப்போ பாருங்களேன், அந்த இடத்த வந்து நம்ம சிசர் தான் பண்ண முடிஞ்சது. இல்லாட்டினா வந்து அந்த இது வந்து ட்ரிம்மருக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்கும், அவனுக்கும் இரிட்டேஷனாக இருக்கும். அதனால் வந்து சிசரிங் பண்ணி நீட் பண்ணிட்டோம். தென் ஃபைனலாக குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. வாட்டுக்கு பேசாமல் இருந்தான். நல்லா கம்பெனி கொடுத்தா குளிப்பாட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா தேய்ச்சி நீட்டாக அழகாக குளிப்பாட்டியாச்சு. கண்டிஷனர் கொண்டு நல்லா போட்டோம். கால் இடுக்கில் கொஞ்சம் அழுக்குகள் இருந்தது. அது மேபி ரொம்ப நாளாக இருந்ததுனால ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இல்லை மண்ணில் நடக்கும்போதோ இது பண்ணும்போதோ, நீங்கள் ஷிட்ஸூஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா கால் இடுக்கில் வந்து அழுக்கு இருக்கா இல்லைன்னா டெய்லி 1 டைம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஈரத்துணி வச்சு கூட தொடச்சி விட்ருங்க, அதுவே போகணுமாது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பி. ஃபர் வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் விட்டு நம்ம கட் பண்ணி கொடுத்ததே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்க 0 ட்ரிமே பார்த்துருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் நம்ம நல்லா ஃபர் வச்சு கொடுத்துருக்கோம். கழுத்துக்கிட்டக்க கொஞ்சம் ஹேர் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாகவே சிசரிங் பண்ணி அந்த கட்டுகள் எடுத்ததுனால. ஸோ அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.